இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்ம இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து நடக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, உங்கள் ஞானத்தை பொழுதிலும் வாரும் தூய் ஆவியானவரே நிரப்புங்கப்பா. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்ம இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். இன்னைக்கு திருப்பாடல் 139வது 139வது சங்கீர்த்தனத்துல இருக்கிறோம். முக்கியமா 7வது வசனம் 7வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வாழ்க்கைக்கு எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் ஆண்டவர் வந்து தியானிக்க அழைக்கின்றார். 139:7 வாசிக்கிறீங்களா? உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்க ஆண்டவரை பிரசன்னத்தை விட்டு ஆவியானவரை விட்டு, அதுல வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல இன்னும் தெளிவா போட்டிருக்கும், அவரோட ஆவியிலிருந்து நம்ம எங்க செல்ல முடியும்? ஆவியானவர்கிட்ட இருந்து நம்ம எங்க செல்ல முடியும்? ஆவியானவர்கிட்ட செல்ல முடியாதது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை ஆராதிக்கும் போது, அவரை நெருங்கி வரும்போது, அவர் நம்ம உண்மையான ஒரு ஜெபத்துல எப்படி ஜெபிக்கணும்னு இயேசு ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 4:24 வாசிக்கிறீங்களா? கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். உள்ளத்துல வழிபடுவது அது எப்படி? ஆவியிலும் உண்மையிலும் அப்படின்னு போட்டு ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் நம்ம எப்படி வந்து வழிபடுவது அப்படின்றத இன்னைக்கு வந்து தெளிவாக புரிந்து கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். சரிங்களா? ஆவியிலும் உண்மையிலும் நம்ம எப்படி வந்து அவரை வந்து வழிபடுவது அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். நம்ம இது வந்து இந்த ஒரு இடத்துல அப்படின்றது மட்டும் இல்லை, அவங்க முக்கியமா வந்து எபேசியர் மட்டும் இல்லை, யூதாவின் புத்தகத்திலையும் இதை நான் முன்னாடி போய் பேசியிருக்கேன். ஆவியில் ஜெபிப்பது, பிரேயிங் இன் தி ஸ்பிரிட். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். முக்கியமா இந்த 2 வசனங்கள்ல தான் இது வரும். நம்ம கேடயம் அப்படின்னு சொல்லி, கேடயத்துல ஒரு அடித்தளம் அப்படின்றது ஆவியில் ஜெபிப்பது. எபேசியர் 6:18 எடுத்து வாசிக்கிறீங்களா? எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து எப்படி ஜெபிக்கணும்? அவரோட ஆவியானவரோட துணையாக நம்ம ஜெபிக்கணும். யூதாவின் புத்தகம் 1:20 எழுது வாசித்து பார்த்தீங்கன்னாலும் அதுல வந்து ஆவியானவரோட துணை வந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கட்டி எழுப்பப்படுவதற்கும் ஜெபத்தில் ஆளப்படுவதற்கும் மிக முக்கியமான ஒரு வழி அப்படின்றது ஆவியானவரோட நம்ம ஜெபிப்பது அப்படின்றது. வாசிக்கிறீங்களா? யூதா 20வது வசனம். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா பல பேர் வந்து நம்ம ஜெபிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய ஆவியானவரின் துணை கொண்டு கிடையாது. நம்ம ஜெபங்கள் பல நேரத்துல ஒரு சுயநலமான ஒரு ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம உண்மையா உங்க ஜெபம், நம்ம பல ஜெபங்கள் நம்ம கேட்கப்படாததும் பதில் கிடைக்காததும் தடையாக நிற்கின்ற ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது நம்ம தூய ஆவியானவரோட வழி நடத்துதலோட. யாரு கடவுளோட பிள்ளைகள்? ரோமர் 8:14. நம்ம வாழ்க்கை முடிவுகள்ன்றது மட்டும் கிடையாது, ஜெபத்திலையும் சரி எல்லாத்துலயும் வந்து ஆவியானவரோட துணை நமக்கு தேவை.
ரோமையர் 8:14 வாசிக்கிறீங்களா? 14 பிரதர், 16. 14. கடவுளின் கடவுளின் ஆவியால் வாசி. இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய ஆவியானவர் நம்மளை இயக்கணும், நம்மளை வழி நடத்தணும். நம்ம ஜபத்துல மிக முக்கியமாக நம்ம ஜபத்துல வழி நடத்தணும். ஏன் ஏன் இது தூய ஆவியானவர்கள் ஏன் நம்மளை வழி நடத்தப்படணும்? அந்நிய பாஷையில ஜெபிப்பது தூய ஆவியானவரோட ஒரு செயல்பாடு, முக்கியமான ஒரு செயல்பாடு. அப்படியே உங்களுக்கு சில பேருக்கு இப்போ உங்களுக்கு இந்த அந்நிய பாஷை இல்லை, இந்த பரவச பேச்சு இல்லை அப்படின்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. இந்த பரவச பேச்சு வேணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு வளருவதற்கு ஆவியில் ஜெபிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி, மிக முக்கியமான ஒரு கருவி. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. ஆனா பரவச பேச்சு இருந்தா நம்ம ரொம்ப உதவியா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்னும் இதுல ஆழப்படலாம். எதுக்காக இந்த தூய ஆவியானவரோட நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு? ஏசாயா 55வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதுல நம்ம சிந்தனையும் கடவுள் சிந்தனையும் அப்பாற்பட்டது. நான் சொன்ன முதல்ல நம்ம இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் என்ன, நம்ம எப்படி ஜெபிக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பல ஜெபங்கள் நம்ம கேட்கப்படாத காரணம் என்னன்னா சுயநலமான ஜெபங்கள். ஏசாயா 55ல 8-9. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமென். ஆமென். நம்ம வழிமுறைகள் நம்ம எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால நமக்கு ஆவியானவரோட துணை மிக முக்கியம், மிக முக்கியமான விஷயம். அவரோட இணைந்து நம்ம ஜெபிக்கணும், இணைந்து ஜெபிக்க வேண்டிய நம்ம ஆவியான ஒரு ஆலயம் அப்படின்னு பேருக்கு சொன்னா மட்டும் போராது, ஆவியானவரோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். உங்க சரீரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஆவியானோட ஆலயம் அப்படின்னு. 1 கொரிந்தியர் 6:17-19. ஆனா ஆவியானவர் வழி நடத்துறது இல்லை. நம்ம பல நேரத்தில் ஜெபத்திலையும் வழி நடத்துறது கிடையாது, நம்ம சுயநலங்கள் தான் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நன்றியெல்லாம் சில நேரத்துல நம்ம செலுத்துவோம், சில நேரத்துல ஆண்டவரே நான் விரும்புறது இல்லை உங்க திருமணம் கூட சொல்லிடுவோம். ஆனா நான் ஆசைப்பட்டது செஞ்சிருங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பல நேரத்துல நம்ம சொல்றோம். அந்த ஜெபமே அதெல்லாம் அப்படிதான். ரோமையர் 8:26-27 இன்னும் மிகவும் தெளிவாக இருக்கும். நம்ம இயலாமையில், இந்த இயலாமை என்ன, ஒரு சுயநலம் அப்படின்றது ஒரு இயலாமை தான். ரோமையர் 8:26-27 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு நம்ம சொன்னிக்கிறார். ஏனென்றால் எதற்காக எப்படி நாம் இறைவனை வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய் ஆவியார் தாமே தம் சொல்லோடு இறைமக்களுக்காக பகிர்ந்து பேசுகின்றார். ஆமீன். இன்னும் கொஞ்சம் மெதுவா, இன்னும் தெளிவாக இன்னொரு ஆள் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாம் சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்கு பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுளின் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. இதுதான் முதல் முக்கியமான காரணம். ஆவியானவரோட உதவி நமக்கு தேவை. இப்ப எப்படி ஜெபிப்பதுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதுல போவோம். ஆனா இந்த காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஜெபிக்கிறது தெரியாது. நம்ம சுயநலமா தான் ஜெபிச்சு நமக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். அப்படிதான் நம்ம பழக்கப்படுத்திருக்காங்க. ஏதாவது தேவையா நீ கடவுள்கிட்ட கேளு. அது அந்த வயசுக்கு அது போதும்.
ஆனா மலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஜெபிச்சா பார்த்தா முக்கியமான உங்களுக்கு நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள், நம்ம குடும்பத்துல சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஜெபிச்சா பார்த்தா நேற்று ஏன்னா ஆவியானவருக்கு தான் கடவுளுடைய திருவுளம் மிக தெளிவாக ஆழமாக தெரியும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11, 12. அப்ப அவர் நமக்காக ஜெபிக்கும் போது உறுதியாக கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக அவர் ஜெபிப்பார். 1 கொரிந்தியர் 2ல 11, 12 வாசிக்கிறீங்களா? மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள்ளிருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆமீன். இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மிக முக்கியமான ஒரு பாடம் இது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களோட வளர்ச்சியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான பாடம், அது முக்கியமா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டவுட் இருந்தா கேளுங்க. நான் இல்லைனாலும் லிஜு பிரதர் அவருக்கு டைம் இருக்குன்னா அவருக்கு வந்து உங்களுக்கு விளக்குவாரு. அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம், அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கணும். ஆவியானவருக்கு தான் அந்த திருவுளம் தெரியும். அதனாலதான் ஆவியில் ஜெபிக்கணும், ஆவியானவர் துணை கொண்டு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவர் திருவுளத்திற்கு மாறாக எது ஜெபிச்சாலும் நடக்காது. If we pray according to his will, அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக 1 யோவான் 5வது அதிகாரம் 14, 15. அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக இருந்தா மட்டும்தான் அது நிகழும் அப்படின்ற ஒரு நம்ம ஜெபம் கேட்கப்படும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 5ல 14, 15 வாசிக்கிறீங்களா? நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. ஆமேன். ஆமேன். ஒரு திருவுளத்திற்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு நமக்கு அது எப்படின்னு தெரியாது, என்ன திருவுளம் தெரியாது நமக்கு பல சூழ்நிலையில. அதனால ஆவியில் ஜெபிக்க நம்ம கத்துக்கணும், ஒருத்தருமே கத்துக்கணும். அதோட ஒரு முக்கியத்துவத்தை என்னோட வாழ்க்கை ஒரு சூழ்நிலையை வச்சு நான் வந்து சொல்ல விரும்புறேன். இதை நான் இந்த ஒரு சாட்சி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு வாட்டி இல்லை. எனக்கு வந்து சில பேர் என் வாழ்க்கையில மன்னிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது இல்லை. நான் மன்னிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்தா அவங்க மேல அவங்கள பார்த்தாவே எனக்கு கோபம் வருது, உள்ள கோபம் எழும்புது. அப்போ வந்து கடவுள் வெளிப்படுத்துறாரு, நீ உனக்கு மன்னிப்பு இன்னும் முடியல, நிறைவேறல, முழுமை ஆகல அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே என்னை மன்னிக்க உதவி செய்ய, நான் என்னால முடிஞ்ச அளவுக்குலாம் நான் எல்லாம் செஞ்சுட்டேன். சிறு பிள்ளையாக அவர் பிரசன்னத்திற்கு வந்து நான் வந்து என்னை உதவி செய்யும் ஆண்டவரே மன்னிப்பதற்கு அப்படின்னு கேட்டு ஆவியில் ஜெபிக்கும் போது அவர் கொடுத்த ஒரு வார்த்தை, அது என் அறிவு, என் சிந்தனையால் வந்த ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அவர் வந்து இதயத்தில் இது வந்து போட்ட வார்த்தை. ஆவியானவர் நம்ம இதயத்துல வந்து செயல்பட்டு விட்டுருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க இதயத்தை காத்து கொள்ளுங்க அப்படின்னு போட்டுரும். ஆவியானவங்க செயல்படணும்னா இதயத்தை நீங்க அர்ப்பணிக்கணும். இதயத்தில் தான் அவர் செயல்படுவார். நான் சொன்ன விஷயம் இதுதான், இப்படிதான் நான் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தான் எந்த வார்த்தையின் அடித்தளத்தில் நான் இந்த மாதிரி ஜெபிச்சேன் அப்படின்றது புரிஞ்சுது. ஏதோட ஃபவுண்டேஷன் அப்படின்றது. மார்க் நற்செய்தி 9:23 வைத்து எனக்கு அதை வச்சு ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. 23-24 முக்கியமா 24 தான். ஆண்டவரே நான் வந்து மன்னிக்கின்றேன், என் மன்னிக்க இன்மையை என்னை வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெபம். ஆண்டவரே நான் மன்னிக்கின்றேன், என் மன்னிக்க முடியாதது வந்து என்னை உதவி செய்யும்
என் மன்னிக்காண்மையை வந்து ஒரு உதவி செய்யும். மன்னிப்பதற்கு என்ன உதவி செய்யும். பொதுவா எளிதா புரியறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஜெபிக்கிறேன். அந்த மன்னிக்க முடியாத ஒரு கட்டு டப்புன்னு உடைஞ்சது பார்த்துக்க. அதுக்கப்புறம் என்னால மன்னிக்க முடிஞ்சது. ஆண்டவர் கிருபை எனக்குள்ள வந்தது. அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக என்னால் அவர் வார்த்தை, முக்கியமா வார்த்தையை வச்சு நம்ம பல பேர் ஜெபிக்கிறது இல்லை. அவர் வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பல ஜெபங்கள் இல்லை. மார்க்கு நற்செய்தி 9:24 வாசிக்கிறீங்களா? உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். ஆமீன். மன்னிக்க இன்மையை அவர் வந்து உதவினார். என்னால மன்னிக்க முடியலன்ற விஷயத்தை அவர் உதவினார். அவர் விடுதலை தந்தார். ஆவியானவரின் செயல் அற்புதம். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் மன்னிக்கிறேன். ஆனா பார்த்தா ஆளை நபரை பார்த்தா எனக்கு கோபம் வரும். அதனால ஆவியில் நம்ம வந்து பரவச பேச்சு இதெல்லாம் பேசும்போது நம்ம நல்ல ஒரு ஆவியில நிரம்பணும். சரிங்களா? முக்கியமா அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக ஜெபிக்கணும். சரிங்களா? அது இந்த அடித்தளம். இது அடித்தளமான விஷயம். எபேசியர் 6:18 அப்படின்றது முக்கியமான அதுல விஷயம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஜெபங்களும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது எல்லா ஜெபமும் ஆவியில் இருக்கட்டும். ஏன்னா அவர் திருவுளத்துக்கு மாறா எந்த ஜெபம் இருந்தாலும் கேட்கப்பட போறது கிடையாது. நீங்க வீணா ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? மாதாமாகிட்டு நீங்க வந்து ஜெபிக்கும் போது அந்த வசனங்களும் பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கும். அது ஆவியில் ஜெபம் கூட சொல்லலாம். ஆவியின் ஜெபம் தான். ஆனா உங்க விண்ணப்பங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கின்றதா? அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக இருக்கின்றதா? அதை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஆவியோட கிருபையோட நீங்க அதை சிந்திக்கலாம். சரிங்களா? சோ ஏன்னா நம்ம அறிவு அப்படின்றது அதுல பலவிதமான பயங்கள், நம்ம திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கு. சந்தேகம் அதெல்லாம் நிறைய இருக்கு. என்னால மன்னிக்க முடியுமா? அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள்லாம் வரும். ஆவியில் ஜெபிக்கும் போது அதுல வந்து சாத்தானுக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த அறிவின் தளத்தில் நேத்திக்கு முந்தா நேத்துலாம் தியானிச்ச அந்த அரண், அந்த மனதுல மேற்றுமையான சிந்தனைகளுக்கு அங்க அங்க வந்து சாத்தானால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆவியில் ஜெபிக்கும் போது அந்த மேற்றுமையான சிந்தனைகள்லாம் உடைச்சிருவாரு அவர். அதையெல்லாம் வந்து அவர் கட்டுப்பாடுக்கு வந்துடும். ஆவியில் ஜெபிக்கும் போது உங்க இதயம் கடவுளுடைய சரீரம் முழுவதும் அவரோட ஆலயம். அவருக்கு நீங்க முழுமையான ஒரு கண்ட்ரோலை கொடுத்துட்டீங்கன்னா அற்புதமா அவர் செயல்படுவார். சரிங்களா? ஸோ நம்ம இதை எப்படி உங்க நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நீங்க இதை ஜெபிக்கலாம் பிராக்டிக்கலா? நடைமுறை முதல் படி அப்படின்றது உங்களால இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்க தொடங்க முடியும் அப்படின்னா நல்ல விஷயம். அந்த அந்நிய பாஷை இல்லைன்னா அதை பெறறதுக்கு நீங்க வந்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி எங்களோட ஒரு கவுன்சிலிங், எங்க டீமோட நீங்க கவுன்சிலிங்க்கு ஒரு டைம் புக் பண்ணலாம். அதுக்காக நீங்க வந்து ஆயத்தப்படணும். அதுக்காக நீங்க வந்து தியாகங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஆவியானவரோட இந்த வரம், இந்த பரவச பேச்சுன்ற வரம் ரொம்ப முக்கியம். இது இந்த மாதிரி ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு முதல் படி இதுல ஜெபத்துல செல்வதற்கு முதல் படி என்ன அப்படின்னா, ஆவியானவரை வாரும் என்னை வந்து இந்த ஜெபத்துல என்னை வழி நடத்தும் அப்படின்றதுதான். எனக்காக பரிந்துரை செய்யும், எனக்குள்ள பரிந்துரை செய்யும், எனக்காக பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லி எனக்காக பரிந்துரை செய்யும், எனக்குள் பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லி. சார் நான் வந்து சில நேரத்தில் வந்து பல நேரத்தில் வந்து பாடல், ஆவியானவர் பாடல்கள் பயன்படுத்தலாம். நம்ம ஆவியானவரை வரவேற்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு வழி. ஆவியானவரோட பிரசன்னத்தை உணர்வதற்கு நல்ல ஒரு வழி. ஆவியானவரின் பிரசன்ன உணர்வதற்கு 2 அரசர்கள் 3:15 2 அரசர்கள் 3:15 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஆவியானவர் ஒரு நிரப்புதல் உணர்வதற்கு எலிஷா அவர் வந்து இந்த
யாழ் மீட்டு ஒருத்தர் வந்து அழைக்கிறார். வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 3:15. அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. ஆமேன். ஆமேன். யாழ் இசைக்கவே அவர் வந்து அற்புதமாக வல்லமையாக அவர் வருவார். அவர் பாடல்களுடன் பாடல் பாடுவது 2 முறை ஜெபிப்பது அவர் யார்? புனித அகஸ்டினார் சொல்லுவார். அப்போ பாடல்களுடன் வந்து ஆவியானவர் வரவேற்பீர்கள் அப்படின்னு சொன்னா வரப்பதற்கு இன்னும் நல்லா தெளிவாக ஜெபிக்கலாம். உங்க ஆழத்துல ஜெபிக்க முடியும் உங்களால. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, உங்க அஜெண்டா, நம்ம பலவிதமான ஆசைகள் இருக்கும், விண்ணப்பங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவரின் பிரசன்னத்துல அமைதியுடன் உட்காரு. அங்க ஜெபத்துல பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. எனக்கு இது வேணும், அது தேவை, இது தேவை, இது தேவை அப்படின்ட்டு. நம்ம பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்போம். இந்த ஜெபம் எனக்கு தேவை, என் குடும்பத்தில் இது நடக்கும், என் பிள்ளைங்களுக்கு இது வேணும், எனக்கு இது தேவை அப்படின்னு நிறைய விஷயம் தான். பல பேருக்கு, நண்பர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு பல விஷயங்கள் வச்சிருப்பீங்க. எல்லாமே எடுத்து ஒரு நிமிடம் மாத்தி வைங்க. அது உங்க கண்ணிலையில இருந்து அர்ப்பணிச்சிரு. சில பேருக்கு அது கவலையாவே நிற்கும் மனசுல. அர்ப்பணிச்சிரு. அப்புறம் இதுதான் முக்கியமான ஒரு படி. ஆண்டவரே, உங்க இதயத்தில், கடவுளே உங்க இதயத்தில் என்ன இருக்கு? லார்ட், வாட் இஸ் இன் யோர் ஹார்ட்? உங்க இதயத்துல என்ன இருக்கு ஆண்டவரே? நான் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேளுங்க. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக ஜெபிக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே, உங்க திருவுளம் என்ன அப்படின்னு கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்கிற பழக்கம் இருக்கா? ஆண்டவரே, உங்க இதயத்துல என்ன இருக்கு? நான் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிற பழக்கம் இருக்கா? சொல்லுங்க. இருக்கு. நான் ப்ரே பண்ணும்போது கேட்டிருக்க கடவுள்கிட்டயே, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த நேரத்தில் நாங்கள் உமது பாதத்தில் அமருகிறோம், எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிச்சிருக்கோம். நல்ல விஷயம். ஆனா அது இல்ல. அது உங்களுக்கு வழி நடத்துவார். வழி நடத்த வேண்டியது எல்லாரும் கேட்கணும். நல்ல விஷயம். ஆனா உங்க இதயத்தில் என்ன இருக்கு? நான் இதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. உங்க மனசு எல்லாமே வந்து வெறுமை ஆக்கிடணும். சில நேரத்துல வந்து நீங்க உங்க விண்ணப்பத்துல லிஸ்ட்ல ஒண்ணுமே அவர் ஜெபிக்க சொல்ல மாட்டாரு. சில பேர்லாம் வந்து கடவுள் வேற நபர்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவருக்கெல்லாம் பேசி வந்து 4-5 வருஷம் 2-3 வருஷம் ஆயிருக்கும். அவருக்காக ஜெபிக்க சொல்லுவார். இந்த வெறுமையில் வரும்போதுதான் உண்மையா ஆண்டவரே, வெறுமை அவரை என்ன விரும்புறாரோ அதுக்காக நான் ஜெபிக்கிற தயாரா இருக்கேன். அப்பதான் நம்ம கடவுளோட திருவுளத்திற்கு ஏற்புடைய ஒரு மனநிலைக்கு நம்ம வரோம். முதல்ல உங்களே வெறுமை ஆக்குங்க. முதல் ஆவியானவர் அழைத்துட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்றது அமைதியில் முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வந்து, ஆண்டவரே, உங்க இதயத்தில் உங்க இதயத்துல என்ன இருக்கு? எதற்காக நான் ஜெபிக்கணும் நீங்க விரும்புறீங்க? அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியான எண்ணத்திற்கு நம்ம வரணும். நம்ம யாரும் அந்த மாதிரி வர்றது கிடையாது. உங்களுக்கு ஏற்றபடியாக நான் ஜெபிக்கணும் அப்படின்றத விட அவர் இதயத்தை நோக்கி பயணம் செய்கின்றவர்களா நம்ம ஒருத்தரும் மாறணும். இயேசுவாண்டவரோட ஜெபம் கேட்கப்பட்டது இதனாலதான். அவரோட இதயத்திற்கு ஏற்றபடி அவர் நடந்தார். தாவீது வந்து உயர்த்தப்பட்ட காரணம் இதனாலதான். கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்றபடியா அவர் நடந்தார். நமக்கு பல தடைகள் நம்ம வாழ்க்கையில இதனாலதான் சுயநலமாக இருக்கிறோம். அவருக்கு ஏற்றபடி ஜெபிக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா அவருக்கு இதயத்துக்கு ஏற்றபடி நடக்கணும்னு நம்ம விரும்புறது கிடையாது. அது வேற. இது அடுத்தது 3வது படி அப்படின்றது, நீங்க வந்து அவரோட வார்த்தையை வச்சு ஜெபிங்க. அவரோட வார்த்தையை வச்சு ஜெபிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 16-17. அது உங்களுக்காக மாற்றி அதை ஜெபிக்கணும். வார்த்தையை உங்களுக்காக பர்சனலைஸ், உங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டு அதை ஜெபிக்கணும். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டு அதை ஜெபிக்கணும். அவர் வார்த்தையை வந்து வச்சு ஜெபிக்கணும். மாதாமா
ஓட ஜெபம் எப்படி இருந்தது? அது அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? இது அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு, மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. ஹன்னாவோட ஜெபத்தை எடுத்து அவங்க வந்து ஆவியில நிரம்பி அவங்க ஜெபிக்கிறாங்க. அண்ணாவோட ஜெபத்தையும் மாதாவோட ஜெபத்தையும் சேர்ந்து பாருங்க. ரெண்டுலயும் பல விஷயங்கள் ஒரு ஒன்று பெறும். ஆவியானவரோட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, அவர் வார்த்தையுடன் அந்த வார்த்தையை கேளுங்க, வார்த்தையோட சேர்ந்து ஜெபிங்க. எபேசியர் 3:16-17 வாசிக்கிறீங்களா? அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்துக்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூயாவின் வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றணும். ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஏற்றபடியாக, உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடியாக மாற்றி அதை ஜெபிக்கணும். ஆவியில் ஜெபிக்கும் போதுதான் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 10, 12, 13 இதெல்லாம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, திரும்ப யோவான் அவர் ஆண்டவரின் தினத்தில் அவர் ஆவியில் இன் த ஸ்பிரிட், ஆவியில் அவர் நிரம்பி இருந்தார். பெரிய பெரிய காட்சிகள், பெரிய பெரிய அனுபவங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கும்போது, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு வார்த்தை நான் சிந்திச்சதே கிடையாது. எனக்கு அதெல்லாம் புரிஞ்சதே கிடையாது. அந்த வார்த்தைகள்லாம் ஏழ்மையோட சொல்றேன். எனக்கெல்லாம் அதெல்லாம் அர்த்தம் எனக்கு ஐயோ, இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருந்திருக்கா அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 10, 12, 13 வாசிக்கிறீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொண்டளவு எனக்கு பின்னால் பெருங்குரல் ஆட்கொள்கின்ற அளவுக்கு நீங்க அவர்கிட்ட உங்களையே அர்ப்பணிக்கின்றீர்களா? இதுதான் முதல் கேள்வி. வாசிங்க. சாரி ஃபார் இன்டரப்டிங். வாசிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ள அளவு எனக்கு பின்னால் பெருங்குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்க கேட்டேன். நெக்ஸ்ட் 12வது பிரதர். ஆமா, 12, 13. என்னை பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்று ஒருவரையும் பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். அவருடைய தலைமுடி வெண்கம்பளி போலவும் உறைபனி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல் சுடர்விட்டன. அவருடைய காலடிகள் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் 1000 சூரியனை போல் இருக்கிறார். அற்புதமான அனுபவங்கள் ஆவியில் ஜெபிக்கும் போது உங்களுக்கு இருக்கும். இது ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு ஆர்வம் நமக்கு ஒரு தேவை. அந்த ஆர்வத்துல நீங்க ஜெபிக்கும் போது பல அதிசயங்கள் நீங்க பார்க்கலாம். ஆவியில் ஜெபிக்கணும். சில பேருக்கு பரவச பேச்சு, சில அந்நிய பாஷெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில பேர் அது பயன்படுத்துறதே கிடையாது. அதுல நான் சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன், ஒரு 1/2 மணி நேரம் அதுல ஜெபிங்க அப்படின்ட்டு. இன்னும் வார்த்தைகள், இன்னும் ஆழமா, இன்னும் நிறைய வார்த்தைகள் அவர் தருவார். நம்ம யாரும் அதை பயன்படுத்துறது கிடையாது. அப்பதான் அதுல வளர முடியும். அவர் ஒரு கிஃப்ட், அவர் ஒரு வரத்தை கொடுத்து நம்ம பயன்படுத்தாத நபர்கள் அது பயன்படுத்த அவர் உதாசீனப்படுத்துகின்றதை போல் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்பதான் அதுல வளர முடியும். இன்னும் அதை பயன்படுத்த சில வார்த்தைகள் உங்களுக்குள்ள போடுவார். இன்னும் அதை வச்சு ஜெபிக்க அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். விடுதலைகள் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் மேலான வரங்கள் நீங்க பெறுவீங்க. இன்னைக்கு கூட நான் கீழே போயிட்டு மனைவி தொடரும்போது ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்குறார். இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவங்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. கரெக்டா இந்த இடத்துலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
அவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு வழிநடத்தல் கொடுக்குறாரு. அன்றாட நாள் நம்ம வந்து ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும்னு விரும்புறார். ஆனா நம்ம ஆவியில் நிரம்பி இல்லாததுனால அவரால் வழி நடத்த முடியல. அவரால் வழி நடத்த முடியல. கலாத்தியர் 5வது அதிகாரம் 25வது வசனம். கலாத்தியர் 5:25 வாசிக்கிறீங்களா? தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஆர்வத்தோட இந்த வரத்துக்காக ஜெபிங்க. அவரோட இணைந்து, ஆவியானவரோட இணைந்து முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வர்றதற்கு, இந்த மனதில் இருக்கின்ற தவறான சிந்தனைகள் போவதற்கு ஆவியில் ஜெபிக்கும் போது விடுதலைகள் நிறைய வரும். இயேசுவாண்டவர் வழியாக ஆவியானவர் நிரப்பதனால நம்ம விண்ண தந்தையின் பிரசன்னத்திற்கு நம்ம செல்லலாம். இப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளோட பிரதர் லிஜு உங்களுக்காக ஆவியில் நிரம்பி அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம். பிரதர் லிஜு உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day. Thank you. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord, brother. நாம நம்ம இதயத்தை ஒரு நிமிஷம் கடவுளோட ஆவிக்காக ஒப்பு கொடுப்போம். கடவுளின் ஆவி அசைவாடுகிற ஆவி, புதுசாக்குற ஆவி. இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு புது அனுபவம் கொடுத்துட்டு இருக்கிற ஆவி, புது விஷயங்கள் கத்து கொடுத்துட்டு இருக்கிற ஆவி. தூய ஆவியை, பைபிளோட ஆரம்பமும் பைபிளோட கடைசியும் தூய ஆவியை பத்தி தான் சொல்லியிருக்கு. பிதாவாகிய கடவுளும் இயேசு ஆகிய கடவுளும் தூய ஆவியை அந்த அளவுக்கு அன்பு செய்யறாங்க, அவங்கள கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 2 இறைவார்த்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க போகிறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்படி ஆவியில் ஜெபிப்பது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 வசனங்களை மட்டும் பார்ப்போம். தொடக்க நூல் 1 அதிகாரம் 2வது வார்த்தை. யாராவது ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 1ல 2வது வார்த்தை. கடவுள் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது வார்த்தை. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. ஆமேன். கடவுளின் ஆவி உருவம் இல்லாத இருட்டு நிறைஞ்ச அழகற்ற இடத்தில் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. நம்மளோட சில தூய ஆவி நம்மள்ட்ட இல்லாட்டி நம்மளோட நிலைமை இந்த நிலைமை தான். இதுக்கு மேல தூய ஆவி அசைவாடும் போது அடுத்த வசனம் கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. முதல் அதுக்கு அடுத்த வசனம் தூய ஆவி அசைந்தாடின உடனே கடவுள் சொல்றது என்ன அப்படிங்கிறது பாருங்க. 3வது வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. நம்ம வாழ்க்கையில ஒளியற்ற நிலை, இருட்டா இருக்கு, அழகில்லாம இருக்கு, எந்த இதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல தூய ஆவி அசைவாட நாம் அனுமதிச்சால் தூய ஆவி அசைவாடுவார். கடவுள்னால சும்மா இருக்க முடியாது. கடவுள் சொல்லுவார் ஒளி உண்டாகுக. பைபிளோட கடைசி பேஜ், பைபிளோட திருவெளிபாடு 22:17வது வசனம். தூய ஆவி என்ன சொல்றாரு? கடைசி இடம் 22:17. தூய ஆவி சொல்றது என்னன்னு கேளுங்க. தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். ஆமென். ஆமென். இப்போ
இப்போ கடவுள் நம்மள்ட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், விருப்பம் இருக்கா, ஆர்வம் இருக்கா, நான் உனக்கு தர்றேன். அந்நிய பாஷையில நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். உங்க மனசை எல்லா மனசுல இருக்கிற என்னென்ன கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் மாத்தி வச்சுட்டு, எதுவுமே இல்லாத அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நிமிஷம் இயேசுவ சிலுவையில பாருங்க. சிலுவையில இயேசுவின் திருவிழாவில் இருக்கிற காயத்தை பாருங்க. அந்த காயத்திலிருந்து தூயாவி பேசுற குரலை கேளுங்க. இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம இப்போ அந்நிய பாஷையில ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு சிலவங்களுக்கு பாட்டு